அண்ட் இந்த வீடியோ நம்ம ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறது அந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ எஸ்பெஷலி ஃபார் பேரண்ட்ஸ் அண்டு வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இன் தி சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரண்ட்டை ஃப்ரெண்டாக வச்சுருப்பீங்களா, ஸோ அவங்களுக்கானது வந்து இந்த வீடியோ. அண்டு பேரண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் யாரெல்லாம் வந்து ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ ஸோ அவங்களுக்கானது இந்த வீடியோ. ஸோ ஆஸ்பிரண்ட்டுக்கு இந்த எக்ஸாம் புரியறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துருது. ஸோ ஒரு சிலருக்கு இன்னும் புரியாமையே வந்துருக்குது. பட் அதை தாண்டி எண்ட் ஆஃப் தி டேல திஸ் இஸ் அன் எக்ஸாமினேஷன். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், லாட் ஆஃப் ஹோப் இருக்கும். ஸோ நிறைய பேரண்ட்டை வந்து நான் பார்த்தேன் எக்ஸாம் ஹாலில். ஸோ அந்த வெயிலில் அவங்களும் வந்து நின்றுட்டு ஸோ தான் பொண்ணுக்காக தான் பையனுக்காக அண்டு ஃப்ரெண்ட்ஸு தான் ஃப்ரெண்டுக்காக வந்து நின்றவங்களாம் வந்து நிறைய பேர். அண்ட் உங்களோட சப்போர்ட்டுக்கு எப்போவுமே வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி, அவங்க நன்றி கடன் பட்டிருக்காங்க. அண்ட் இது எல்லாருக்குமே வந்து தேவை. இதெல்லாம் வந்து சின்ன விஷயமா இருக்கலாம், பட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஹியூமன் பீயிங்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸே இதுதான். ஸோ நம்ம வந்து ஒரு நிற்கணும், சப்போர்ட் பண்ணணும். ஸோ அப்படி சப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாமில் வந்து இப்படி வந்து மேபி வந்து நினச்ச மாதிரி வந்திருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ உங்களோட சப்போர்ட்டை கீப் ஆன் வந்து கொடுத்துட்டே இருங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய வருத்தம் என்னென்னா, நம்மளை நம்பினவங்க முன்னாடி நம்ம எப்படிடா வந்து இந்த எக்ஸாம் வந்து கிராக் பண்ண முடியல அப்படின்னு வந்து சொல்கிறது. ஸோ வீட்டிலலாம் வந்து இந்த எக்ஸாம் வந்து பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்களே, நம்மளால வந்து பண்ண முடியலையே, ஸோ கொஸ்டின் பேப்பர் இப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு ஆஸ்பிரண்ட் மட்டுமே வந்து காரணம் கிடையாது. ஸோ சொல்லிக் கொடுக்கவும் யாரும் இல்லை, அதுதான் உண்மை. இத்தனை இன்ஸ்டியூட் வந்து இருந்தாலும் யாரும் வந்து இதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண கிடையாது. பட் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் எங்கேயோ ஒரு இடத்துல அந்தந்த இடத்துல வந்து இருக்கிறதா யாருமே இல்லை, அதுதான் உண்மை. ஸோ இந்த எக்ஸாம் முன்னாடி இப்போ வந்து ஆத்தலாம் இதுக்கு எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறதுக்கு தான் வந்து இன்ஸ்டிடியூஷன், அதுக்கு தான் ட்ரைனிங்னு ஒருத்தர் போகிறாங்க, ட்ரெயினர்னு ஒருத்தர் இருப்பாங்க, அதுக்கு தான் கோச் இருக்காங்க, அதுக்கு தான் மென்டார்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி விஷயங்களை சொல்கிறதுக்கு தான். ஸோ எக்ஸாம் பேப்பர் வந்ததுக்கப்புறம் யார் வேணால் எப்படி வேணால் அதை பேசலாம். அப்படி பார்க்கும்போது யாருமே இல்லை இந்த அவேர்னஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு. ஸோ இப்படி தான் வரும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கெல்லாம் வந்து யாருமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ அவங்களுக்கு உங்களோட சப்போர்ட்டை வந்து கீப் ஆன் கொடுத்துட்டே இருக்கேன். எஸ்பெஷலி வந்து பேரண்ட்ஸ், அவங்க வெளியில் என்ன கிடைச்சாலும் அதெல்லாம் தெரியாது, எல்லாமே வந்து பேரண்ட்டுக்கு தான் வந்து சொல்லணும், பேரண்ட் தான் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. எஸ்பெஷலி வந்து கேர்ள்ஸ் எல்லாம் வந்து அப்படி தான். ஸோ உங்களோட சப்போர்ட்டை வந்து அவங்கள எதுவும் புண்படுத்துகிற மாதிரி, காயப்படுத்துகிற மாதிரி, நம்பிக்கை இல்லாத மாதிரி எதுவும் வந்து பேசாதீங்க. ஸோ தொடர்ந்து உங்களோட நம்பிக்கையை அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டே இருங்க. ஸோ அதுதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதுதான் அடுத்த அட்டம்ப்ட்டுக்கும் அவங்கள வந்து ப்ரிப்பேர் பண்ண வைக்கும்.